ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. மிக அருமையான வேதவசனம். இங்கு பாடுகளை படுகிறவர்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்தும் இந்த வேதவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நாம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். ஏன் அழைத்திருக்கிறார் என்றால், நாம் ஒவ்வொருவரும் நித்திய மகிமைக்குள்ளாக அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்மை சேர்க்கும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஆனால் இந்த பூமியில் வாழுகிற நமக்கு கொஞ்ச காலம் பாடுகள் உண்டு. அந்த பாடுகளில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் தேவன் நம்மை அதிகமாக நேசிப்பதினால் நம் ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்து அந்த மகிமைக்குள்ளாக பிரவேசிக்க வரைக்கும் இந்த பூமியில் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை தேவன் கைவிடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருந்து என்ன காரியங்களை செய்கிறார் என்று தேவனுடைய அன்பை பாருங்கள். உங்களை சீர்படுத்துகிறார். தேவன் ஒவ்வொரு மனிதனையும் அழைத்த ஒவ்வொருவரையும் அந்த மகிமைக்குள்ளாக கொண்டு போய் சேர்ப்பதற்காக நாம் ஒவ்வொரு நாளிலும் தேவன் நம்மை சீர்படுத்துகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக ஸ்திரப்படுத்தி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் நடக்கிற அநேக காரியங்கள், துன்பங்கள், வேதனைகள், சூழ்நிலைகளை பார்க்கும்போது நம்முடைய இருதயம் ஸ்திரமில்லாதபடிக்கு மிகவும் பாரத்தோடு காணப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் உங்களை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக பலப்படுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலன் இழக்கிற சூழ்நிலைகளும் இந்த பூமியில் உண்டு. பாடுகளை அனுபவிக்கும் போது உங்கள் சரீரத்தில் அநேக பலவீனங்கள் ஏற்படலாம். கிறிஸ்துவுக்காக அநேக பாடுகளை அனுபவித்திருக்கிறார்கள். வேதத்தில் பவுலை பார்க்கும்போது பாடுகளை அனுபவித்தார். பேதுருவை பார்க்கும்போது அவரும் பாடுகளை அனுபவித்திருக்கார். அநேக புதிய ஏற்பாட்டு சீஷர்கள் அநேகர் பாடுகளை அனுபவித்திருக்கிறார்கள். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்காக தேவன் நம்மை அழைத்த நோக்கத்திற்காக நாம் வாழ்வோம் என்றால் பாடுகள் உண்டு. அந்த பாடுகள் மத்தியில் நமக்கு பலன் இல்லாதபடிக்கு சோர்ந்து போகிற நேரத்தில், நாம் பலனை இழந்து விடுகிற நேரத்தில் தேவன் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக அப்படியாக செய்கிறார். அடுத்ததாக கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நிலை நிறுத்துவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே இந்த பூமியில் கடைசி பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளிலும் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அந்த அழைத்த தேவன் நித்திய மகிமைக்கு உங்களை சேர்ப்பதற்காக உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை தேவன் நிலைநிறுத்தி வருகிறவராக இருக்கிறார். என்றைக்கு உங்களை அழைத்தாரோ அந்த நாள் கொண்டு இந்த நாள் வரைக்கும் தேவன் உங்களை நிலைநிறுத்தியிருக்கிறார் என்றால் தேவனுடைய அன்புதான். அவர் நம்மை அழைத்ததின் நோக்கம்தான். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நம் ஒவ்வொருவரையும் நித்திய மகிமைக்குள்ளாக கொண்டு போய் சேர்ப்பதற்காக தேவன் ஒவ்வொருவரையும் அவருடைய அன்பை நம்மீது வெளிப்படுத்துவதுதான் இந்த வசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை ஒவ்வொரு நாளும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி தேவன் நிலைநிறுத்தி மட்டும் நடத்தியிருக்கிறார். இனியும் நடத்துவார். இந்த புதிய நாளிலும் இந்த வேத வசனத்தின்படி உங்களை நிலைநிறுத்தி ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பாடுகளின் மத்தியில் எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நீர் நிலை நிறுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை அழைத்ததற்காய் அந்த நித்திய மகிமைக்குள்ளாய் எங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறதற்காய் உமக்கு நன்றி. உங்கள் அன்புக்காய், உம்முடைய இரக்கத்திற்காய், உம்முடைய தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தையின் பிரகாரம் எத்தனை பாடுகள் இந்த பூமியில் இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நீர் நிலைநிறுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட மேலான அன்புக்காய் இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமேன்.